ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எங்களோட சேனலுக்கு வரவேற்கிறோம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கோம். நீங்களும் ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறோம். இன்றைக்கி என்ன விலாக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் பைக்கில் வேகமாக போயிட்டுருக்கோம் அப்படின்னா பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. டிமார்ட் தான் போயிருந்தோம். டிமார்ட்க்கு வந்து மந்த்லி கிராசரிஸ் வாங்குறதுக்காக போயிருந்தோம். அப்புறம் என்னென்னலாம் வீட்டுக்கு தேவை அப்படிங்கிறத வந்து ஆல்ரெடியே நான் ஒரு பேப்பரில் எழுதி எடுத்துகிட்டு போயிடுவேன் எப்போதுமே டிமார்ட்டுக்கு போகும்போது. ஏன்னா அப்போ தான் நமக்கு என்னென்ன பொருள் தேவையோ அதை மட்டும் எடுத்துகிட்டு வருவோம். இல்லைன்னா தேவையில்லாத நிறையா பொருள் எடுத்து அமௌண்ட்டு கொஞ்சம் ஜாஸ்தியாகிடும். இல்லைன்னா தேவையான பொருளை வந்து வாங்காமல் மறந்துட்டு கூட வந்துடலாம். அதனால் எப்போ போகிறோமோ அதுக்கு முன்னாடியே வந்து நமக்கு வீட்டுக்கு தேவையான கிராசரிஸ் எல்லாமே ஒரு பேப்பரில் எழுதி எடுத்துப்பேன். எழுதி எடுத்துகிட்டு அப்படியே மெதுவாக பொறுமையாக ஒவ்வொரு பொருளோட ரேட் என்ன, ஆஃபரில் அது வந்து எவ்வளோ அமௌண்ட்டுக்கு இருக்குது அப்படின்னு பார்த்து தான் ஒரு திங்ஸுமே எடுக்க ஆரம்பிச்சிட்ருந்தோம். அப்படியே கீழே ஃப்ளோரில் வந்து தேவையான கிராசரிஸ்லாம் வாங்கிட்டு சரி மேட்டு வாங்கலாம் அப்படிங்கிறதுக்காக மேலே வந்திருந்தோம். அப்புறம் மேட் செக்ஷனில் ஒரு மேட்டும் பார்த்துட்ருந்தோம். நல்லாவே இருந்தது. கலெக்ஷன்ஸ்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆனால் எல்லாமே ஒரு 100க்கு மேலே அப்படி தான் இருந்துச்சு. சரி இப்போதைக்கும் இருக்கிறத வச்சு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டோம். அதுக்கப்புறம் சோஃபா கவர் தான் பார்த்தோம். சோஃபாவுக்கும் எங்களுக்கு கவர் வேணும் அப்படிங்கிறதுக்காக சோஃபா கவர் பார்த்துட்ருந்தோம். அதுக்கப்புறம் இந்த ட்ரே டைனிங் டேபிளில் வந்து உப்பு, ஊறுகாய், இந்த இட்லி பொடி அதெல்லாம் வச்சோம்னா டைனிங் டேபிளில் சாப்பிடும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக அந்த ட்ரே பார்த்துட்ருந்தோம். அப்புறம் இதில் சோஃபாவுக்கு தேவையான கவருமே பார்த்துட்ருந்தோம். அரௌண்டு 650, 700 அதுலேயே வந்து நல்ல குவாலிட்டியான சோஃபா கவர்ஸ் எல்லாமே இருந்துச்சு. ஆன்லைனையும் செக் பண்ணும்போது இந்த மாதிரி 700 சம்திங் தான் இருந்துச்சு. அது கம்பேர் பண்ணும்போது இங்கே இருக்கிறது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் எனக்கு டிஷர்ட் வேணும் அப்படின்ட்டு டிஷர்ட் பார்த்துட்ருந்தோம். அதுவுமே ஒரு டிஷர்ட்லாம் வந்து 99 ருபீஸில் ஆஃபரில் தான் போட்டிருந்தாங்க. அப்படியே எல்லா திங்ஸும் வாங்கிட்டு அப்புறம் பில்லிங்க்கு வந்தாச்சு. என்ட்ராகும்போது கூட்டமே இல்லை. ஆனால் பில்லிங் செக்ஷன் வரும்போது ரொம்ப கூட்டமாக இருக்க மாதிரி இருந்துச்சு. அப்புறம் லைனில் வெயிட் பண்ணி திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு திரும்ப ரிட்டன் வந்து வீட்டுக்கு கிளம்பியாச்சு. ஒர்க் முடிச்சுட்டு அப்படியே நானும் எங்கள் ஹஸ்பண்டும் 2 பேரும் சேர்ந்து தான் டிமார்ட் போயிருந்தோம். அப்புறம் திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு திரும்ப ரிட்டன் வீட்டுக்கு வந்தோம். வீட்டுக்கு வரத்துக்கே எப்படியும் ஒரு 8:00 ஆகிடுச்சு. அப்புறம் வந்து டின்னர்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வாங்கிட்டு வந்த திங்ஸ் எல்லாம் எப்போதுமே அரேஞ்ச் பண்ணிவிடுவோம். காலியான திங்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா இருக்க திங்ஸ் எல்லாம் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுப்போம். அப்படி தான் ஒன்று ஒன்றா அப்படியே எடுத்து வச்சிட்ருந்தேன். நெய், விம் லிக்யூடு, அப்புறம் அவல் வாங்கியிருந்தோம். அப்புறம் நிலக்கடலையும் வாங்கியிருந்தோம். குழந்தைங்களுக்கு அப்படியே வேக வச்சு கொடுப்போம். வறுத்து அந்த மாதிரி கொடுப்போம். அப்புறம் வந்து நாட்டு சர்க்கரையுமே 1/2 கிலோ 35 ரூபா அந்த மாதிரி இருந்துச்சு. அதையும் வாங்கிட்டு அப்புறம் பொட்டுக்கடல இந்த மாதிரிலாம் வீட்டுக்கு தேவையானது எல்லாமே வாங்கிட்டோம். விம் லிக்யூட் வந்து ஒரு 3 வாங்கிடுவேன். அதுவே ஒரு மாதத்துக்கு ஒரு 3 லிக்யூடு இருந்தால் கரெக்டாக இருக்கும். அப்புறம் எல்லா நட்ஸுமே சேர்ந்து ஒரு 1/2 kgல இருந்துச்சு. அதுவுமே ஆஃபரில் 399க்கு இருந்தது. அப்புறம் எப்படியும் வரலட்சுமி நோம்புக்கெல்லாம் பொங்கல் வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வெல்லம், ஏலக்காய் அந்த மாதிரி திங்ஸும் அதுக்கும் சேர்த்து பர்ச்சேஸ் பண்ணியாச்சு. அப்புறம் நல்லெண்ணெயும் வந்து எப்போதும் இட்லி பொடி அப்புறம் எண்ணெய் தேய்ச்சி குளிச்சு விடுவோம் வாரம் வாரம் குழந்தைங்களுக்கு. அப்போ அதுக்காகவும் நல்லெண்ணெய் ஒரு 1/2 லிட்ரு வாங்கினோம். இதுவுமே 150 ரூபா அப்படியே சம்திங் தான் இருந்துச்சு. அப்புறம் கொண்டக்கடல, உளுந்து அந்த மாதிரி எல்லா திங்ஸுமே எடுத்து ஃபஸ்ட்டு டேபிளில் வந்து அரேஞ்ச் பண்ணிட்டோம். அரேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறந்தான் எங்களுக்கு ஒவ்வொரு பாக்ஸாக எடுத்து அதில் வந்து அப்படியே ஃபில் பண்ண ஆரம்பித்தோம். அப்புறம் 2 கிளிப்புமே வாங்கியிருந்தேன். இது ஒன்று வந்து 49 ருபீஸ் சம்திங். ஆமாம் 49 ருபீஸு. எங்கள் வீட்டு மாடியில் வந்து நல்லா காற்றடிக்கும். துணி காயுதோ இல்லையோ நல்லா கிளிப்பெல்லாம் காய்ஞ்சி கிளிப்பெல்லாம் உடஞ்சி போயிடுது. சரி இந்த கிளிப் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக 2 செட்டு வாங்கியிருந்தோம். அப்புறம் இன்றைக்கி கூட துணி காய போட்டிருந்தோம். பரவாயில்ல, கிளிப்பெல்லாம் உடையலை, கொஞ்சம் நல்லாவே ஸ்ட்ராங்காகவே இருந்துச்சு. அப்புறம் இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பரும் ஒன்று வாங்கிடுவேன்.
இதுவுமே ஆஃபரில் ₹20 சம்திங் ₹25 தான் இருந்துச்சு. இது எதுக்காக அப்படின்னா நம்ம கருவேப்பிலை கொத்தமல்லி அந்த மாதிரி ஸ்டோரேஜ் பண்ணும்போதும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து பூஜா ரூம்லேயும் நாங்கள் வச்சுருப்போம். டக்குன்னு விளக்கு பற்ற வைக்கும் போதெல்லாம் வந்து கை எண்ணெயாக இருந்துச்சு அப்படின்னா டக்குன்னு ஏதோ ஒரு செவுத்துலேயோ அதில் ஸ்க்ரீன்லேயோ துடைக்காமல் டிஷ்யூ எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். சாமியை துடைக்கும் போதுமே அந்த சந்தனம் குங்குமம்லாம் டிஷ்யூ பேப்பர் வச்சு நம்ம துடைச்சிக்கலாம். எண்ணெயில் வந்து அந்த விளக்குல ஊற்றுற எண்ணெய் வந்து அப்படியே கருப்பாகி ஒரு மாதிரி இருக்கும். அதையுமே வந்து டிஷ்யூ பேப்பர் வச்சு லைட்டாக துடைச்சி எடுத்துக்கலாம். வீக்லி ஒன்ஸ் வந்து வாஷ் பண்ணிக்கிற மாதிரி யூஸ் பண்ணுவோம் அந்த டிஷ்யூ பேப்பர். அப்புறம் அந்த லிட்டில் ஹார்ட்ஸும் குழந்தைங்களுக்கு 2 வாங்கியிருந்தோம். அப்புறம் அந்த இந்த பார்லேஜி பிஸ்கட் எத்தனை பேருக்கு ஞாபகம் வரும் அப்படின்னு சொல்லுங்கள். இதை பார்த்தாலே எனக்கு அந்த முன்னாடி சக்திமான் அப்படின்னு சீரியல்லாம் வரும், அந்த ஓல்டு மெமரிஸ் மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் சோப்பு துணி துவைக்கிற சோப்பு அந்த மாதிரி திங்ஸ் தான் வாங்கிட்டு வந்திருந்தோம். எப்போதுமே கிராசரிஸ் வாங்க போகும்போது இவ்வளோ அமௌண்ட்டுக்குள்ளே வந்து நம்ம தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்கிடணும் அப்படின்னு தான் நினைப்போம். ஆனால் எப்படியும் ஒரு 500 அப்படிங்கிறது வந்து எக்ஸ்ட்ராவே ஆயிடுது. எங்களுக்கு டோட்டலாக 2500 ஆச்சு. எப்போதும் முன்னாடி எல்லாம் என்ன பண்ணுவோம்னா ஒரு 2000க்குள்ளேயே வாங்கிடணும் கிராசரிஸ் அப்படின்னு நினைப்போம். ஆனால் இப்போல்லாம் ஒரு 2500 வந்துட்டு. இதுவும் வந்து தேவையானது மட்டும் எடுத்தா, இன்னும் நம்ம எக்ஸ்ட்ரா அழகா இருக்குது அப்படிங்கலால தேவையில்லாத திங்ஸ் எல்லாம் வந்து நம்ம எடுக்கும்போது இன்னுமே அமௌண்ட் வந்து அதிகமாக சான்சஸ் இருக்குது. எப்போதுமே நமக்கு என்ன தேவை அப்படிங்கிறத பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கலாம். அவளுமே வந்து கொட்டி வச்சுட்டு பேலன்ஸ் வந்து பாக்ஸில் பிடிக்கலை, பேலன்ஸை வந்து இந்த மாதிரி லப்பர் பேண்ட் போட்டு கட்டி வச்சுருவோம். நீங்கள் எவ்வளோக்கு மந்த்லி கிராசரிஸ் வாங்குவீங்க? அப்புறம் நீங்களும் டிமார்ட் போடும்போது இந்த மாதிரி பில்லெல்லாம் எடுத்துகிட்டு போவீங்களா? அப்புறம் உங்களுக்கு வேணுங்கிற திங்ஸ் எல்லாம் பார்த்து வாங்குவீங்களா? அப்படிங்கிறதெல்லாம் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். உங்களுக்கு தெரிஞ்ச சின்ன சின்ன டிப்ஸையும் எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நானும் அதை வச்சு ஏதாவது இம்ப்ரூவ் பண்ணிப்பேன், ஏதாவது ஐடியாஸ் அப்படி இருக்கும்போது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். திங்க் பாசிட்டிவ், எவ்ரிதிங் இஸ் பாசிபிள்.